ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ்னுடைய தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷன்ல அனிருத்துடைய இசையில மெத்ராசி திரைப்படம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு செப்டம்பர் 5th. அண்ட் இந்த படத்தினுடைய கதாநாயகன் சிவகார்த்திகேயன். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ப்ரீ புக்கிங் படக்குழுவினர் ஓபன் பண்ணியிருக்கிறதா போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீலீலா ரீசெண்டாக பிளாக் சாரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அண்ட் ஹாண்டட் நெக் ப்ளவுஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. திங்க் ஒரிஜினல்ஸ்னுடைய தயாரிப்பில் அசோக் செல்வன் மற்றும் மிர்னாவுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தரானா 18 மைல்ஸ். அண்ட் இப்போ இந்த படத்தை சதீஷ் செல்வகுமாரோடைய டைரக்ஷனில் சித்துக்குமாரோடைய இசையில் உருவாயிட்டு வருது. இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குனர் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. ரித்துவர்மா ஹால் நெக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ல எடுத்துட்டு ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்ளாஸ்னுடைய தயாரிப்பில் மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் த்ருவ் விக்ரமுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பைசன். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா இசையமைக்கிறாரு. இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு பாடல் தீ கொளுத்தின்ற பாடல் இப்போ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. தேஜு அஸ்வினி பஃப் ஸ்லீவ் உள்ள சாரியில் அவங்க எடுத்துட்ட ரீசன்ட் ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபில்ம் மற்றும் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் கட்டா குஸ்தி 2 படத்தினுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் செல்ல ஐயாவு அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஷியான் ரோல்டோ. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கட்டா குஸ்தி 1ல் நடித்த விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி தான் நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தினுடைய 2 அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு ப்ரோமோ மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க படக்குழுவினர். மோனல் கஜர் ரீசெண்டாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏர்தி கலர் ப்ரௌனில் லேயர் பேட்டர்ன் மிடி ட்ரெஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான கோட் பேட்டர்னோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஸ்டுடியோ கிரீனுடைய தயாரிப்பில் கார்த்தி சத்யராஜ் கீர்த்தி ஷெட்டியுடைய நடிப்பில் டி மானுடைய இசையில் நலன் குமாரசாமியுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பாவாதியார். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் டிசம்பரில் இருக்குன்ற அப்டேட் படக்குழுவினர் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜாக்லின் பெர்னாண்டஸ் பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு சவுத் இந்தியன் லுக்கில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லெஹங்காவில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். எஸ்டிகே ஃப்ரேம்ஸ் மற்றும் பினு ஜார்ஜ் அலெக்சாண்டர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஷேன் நிக்கமுடைய நடிப்பில் சாய் அபேங்கர் அவங்களுடைய இசையில் உன்னி சிவலிங்கமுடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பல்டி. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஜாலக்காரின்ற பாடலினுடைய மேக்கிங் வீடியோ படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு.
கோபிகா அவங்களுடைய இந்த ஓணம் சீசனுக்கான ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதில் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட் அண்ட் கார்ஜியஸாக இருக்கிறாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஜெய்சன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் பிரபு ஸ்ரீனிவாசனுடைய டைரக்ஷனில் அஜ்மல், யோகி பாபு, உதயா அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் அக்யூஸ்ட். அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஷோகா நிக்கிரி என்ற பாடல் வீடியோ சாங்க படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அஞ்சலி அவங்களோட நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன பேட் கேர்ள் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது பிரிண்டட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான எஸ்தட்டிக் சாரில் எடுத்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியோடைய தயாரிப்பில் வர்ஷா பரத்துடைய டைரக்ஷனில் அமித் திரிவேதியோடைய இசையில் அண்ட் அஞ்சலி சிவராமனுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பேட் கேர்ள். படம் வந்து செப்டம்பர் 5 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து எக்ஸ் ஜென்ஸ் ஆஃப் ஸ்டுடியோஸ்ன்றவங்க வாங்கியிருக்கிறதா படக்குழுவினர் போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. சானியா ஐயப்பன் இப்போ ரீசெண்டாக பாரிஸ் போயிருந்தாங்க. அங்கே அவங்க டிஸ்னி வேர்ல்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஸ்பை ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் பிரீத்தி முகுந்தன் மற்றும் ஹிரு ஹருண் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மெயினே பியார் கியா. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஃபைசலுதீன். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஜூக் பாக்ஸ் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி நிறைய ரசிச்சிட்டு இருக்கிறாங்க. அஹானா கிருஷ்ணன் சாரியில் அவங்க வந்து ஓணம்கான கான்செப்டில் எடுத்து இந்த ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். நீலம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அதயன் ஆதிரை அவருடைய டைரக்ஷனில் கலையரசு மற்றும் அட்டகத்தி தினேஷ், ரித்விகா இவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தண்டகாரண்யம். அண்ட் இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகும்ன்ற எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி இப்போ செப்டம்பர் 15 அண்ட் ஃபைனலி செப்டம்பர் 19 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்துக்கு UA சர்டிஃபிகேட் சென்சார் போர்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. படக்குழுவினர் அது போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.